ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.9. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த 3 கண்டிஷனுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 1 இருக்கு. ஸோ அதனால எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1, ஸோ 1 ஸ்கொயர். That is equal to 2 into 1, 2 minus 1. That is equal to 2 minus 1 என்ன 1. அதுதான் என்னோட வேல்யூ, f of 1 ஓட வேல்யூ. Next subdivision என்ன, f of x plus 1. இப்போ xக்கு பதிலா என்ன கண்டுபிடிக்கணும், x plus 1. அப்போ xக்கு பதிலா x plus 1 நம்ம substitute பண்ணுவோமா. So f of x plus 1 equal to xக்கு பதிலா என்ன, x plus 1 minus x plus 1 the whole square. புரிஞ்சுதா? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 2x minus x square. xக்கு பதிலா x plus 1. அப்ப இங்க இருக்கிற xக்கு பதிலா x plus 1, 2 into xக்கு பதிலா x plus 1 minus xக்கு பதிலா x plus 1 the whole square. இப்ப கண்டுபிடிப்போமா, 2 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 2x plus 2 minus இது a plus b the whole square formula. So a plus b the whole square formula என்ன, a square plus b square plus 2ab. இதுதான் இந்த formula. So இந்த formulaவை இங்க அப்ளை பண்ண போறோம். xக்கு பதிலா aக்கு பதிலா x னு bக்கு பதிலா 1 னு அப்ளை பண்ண போறோம். So x a square அப்ப x square plus b square plus 2ab. So 2x plus 2 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ளார இருக்கிறத பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2x. ஸோ இந்த ஃபார்மை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது எழுதி. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மைனஸ் உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x plus 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 1 minus 2x. மைனஸ் உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, பிளஸ் எல்லாம் மைனஸா மாறும், மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறும். இப்ப பாருங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா மாறிடுச்சு, பிளஸ் 1 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 1 மாறிடுச்சு, பிளஸ் 2 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 2x மாறிடுச்சு. இப்ப பாருங்க, பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இங்க என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ 1 1 பிகர் நம்பர் 2 தான். ஸோ 2க்கு முன்னாடி இருக்கிற சைனு பிளஸ், அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 2 minus 1 1. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் எதோட வேல்யூனா, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1ஓட வேல்யூ. தேர்ட் சப்டிவிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1. இது தனியா கண்டுபிடிச்சுக்கலாம், இது தனியா கண்டுபிடிச்சுக்கலாம், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்ததுனால எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இதுதான் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.